அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ரால் தம் பிரியாணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சித்தி ஃபாத்திமா அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயிலும் கீயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்து நீங்கள் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா அதே கடாயில் இறால் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இறால் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு அதை எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணணும். சரியா? அதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்துருங்க. அப்புறம் இந்த அதே சேம் வெங்காயம் இருக்குது இல்லையா, அதில் மல்லி புதினாவும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் கேர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வெந்நீர் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வடித்து தான் நம்ம செய்ய போகிறோம். தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஓகேவா? அதனால் அந்த சைடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு நம்ம பேனில் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு லிட்டை எடுத்து போட்டு மூடிடுங்க. சரியா? கொஞ்சம் நேரம் அது நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா தக்காளி இருக்குது இல்லையா, அதை எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே சேர்த்து இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இறால் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. அந்த சைடு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதில் ரைஸை போடணும். சரியா? அதை போட்டு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா வடிச்சிடணும். ஃபுல் பாயில் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அப்புறமா இதில் நம்ம போடும்போது சோறு ரொம்ப குழஞ்சா போல் ஆகிடும். அதனால அதை அரை வேக்காடாக இருக்கும் போது நம்ம நல்லா வடித்து வச்சிடணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த இறாலெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஓகேவா? அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த சைடில் நம்ம சோறும் வச்சுருக்கோம் இல்லையா, அதை முழுசாகவும் வேக வச்சிடாதீங்க. அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்டி இருக்கணும். அதே மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச ரைஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சோன்னு தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தம்மில் போடணும். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி ரொம்பவே சூப்பராக செம்மையாக நல்ல கம வாசனையோட ரெடி ஆகிடும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக மணமாக சூப்பராகவே நம்மளுக்கு இறால் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக இறால் தம் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வேறு லெவலில் தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.